வேட்டை தடுப்பு காவலர் அந்த பெயர்லேயே உங்களுக்கு அந்த அவங்களோட பணி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். பல நேரங்களில் வந்து வேட்டை தடுப்பு காவலர்களை பணியமர்த்தப்படுறதுல 90% வந்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை தான் அவங்க பணியமர்த்துவாங்க. இறந்து கிடக்கக்கூடிய அந்த சடலங்களையும் அவங்க நோட் பண்ணணும். வெளிநபர்கள் உள்ள நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கண்காணிக்கணும். வேட்டை தடுப்பு பணியை தவிர்த்து பல பணிகளை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வேட்டை தடுப்பு காவலர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து ஒரு முழு செயல்பாட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியல. இந்த வெளிமுகமை மூலமாக பணியமர்த்தக்கூடிய பழங்குடியினர் வந்து ஒரு 10 வருடம் கழித்து அவங்க வந்து வனக்காவலருக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது நம்ம இல்லை அப்படின்றதான் இப்போ இருக்கிற கலாச்சூழலாக இருக்குது. வணக்கம். வணக்கம் தோல். இப்போ வேட்டை தடுப்பு காவலர்கள் அப்படின்னா யாரு? அவங்கள ஏபிடபிள்யூன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அவங்க என்ன ரோல் பிளே பண்றாங்க இந்த அரசாங்கத்துல? அவங்கள யாரு? அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய இல்லை அந்த பதவியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யாரு? என்ன பின்னணியில இருந்து வராங்க? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. வேட்டை தடுப்பு காவலர்கள் அப்படின்றவங்க வந்து முன்னாடி வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு ஒன்று இருந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பல வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது விலங்குகள் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சிறப்பு பணிக்காக அவங்கள வந்து பயணியமர்த்துறாங்க. ஸோ வேட்டை தடுப்பு காவலர் அந்த பெயர்லேயே உங்களுக்கு அந்த அவங்களோட பணி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரியான சரணாலயங்கள் நடக்கக்கூடிய வேட்டைகளை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக தான் அதை உருவாக்குறாங்க. பல நேரங்களில் வந்து வேட்டை தடுப்பு காவலர்களை பணியமர்த்தப்படுறதுல 90% வந்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை தான் அவங்க பணியமர்த்துவாங்க. வனத்துறை வந்து பணியமர்த்தினாங்க. வேட்டை தடுப்பு முகாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வன சரணாலயங்கள்லேயும் இருக்கும். அது பிற்காலத்தில் வந்து டைகர் ரிசர்வாக மாறுறப்போ அங்கே இருக்கிற புலிகள் சரணாலயத்திலே வேட்டை தடுப்பு காவலர்கள் அவங்களோட பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைகர் ரிசர்வ், உதாரணத்துக்கு முதுமலை புலிகள் காப்பகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு 8 சரகங்கள் இருக்குது. அந்த 8 சரகத்தில் 4 சரகம் வந்து ஒரு கோர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு 4 சரகம் வந்து பஃபர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு சரகத்துலையும் ஏறக்குறைய வந்து ஒரு 5லேருந்து 8 வேட்டை தடுப்பு முகாம்கள்னு இருக்கும். அப்போ இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் வந்து அந்த வேட்டை தடுப்பு முகாம்களில் முழு நேரம் அங்கே தங்கியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு 4லேருந்து 5 வேட்டை தடுப்பு காவலர்கள் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு வன காவலர் இருப்பார், ஃபாரஸ்ட் வாட்சர் இருப்பார். ஆனால் ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா நேரங்கள்லையும் வனக்காவலர்கள் அவங்க கூட இருக்க முடியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய 4லேருந்து 5 வேட்டை தடுப்பு காவலர்கள் தான் வந்து அந்த அவங்களுக்குள்ள அந்த சரகத்துக்குள்ள அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பகுதிகளை வந்து பெராம்புலேஷன், அதாவது நடந்து போய் பேட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இதுதான் அவங்களோட முக்கியமான பணி. அவங்க நடந்து போகிறப்போ அவங்களுக்கு பல பணிகள் இருக்குது. அவங்க நடந்து போகிறப்போ அவங்க ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எம்ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் வந்து நம்ம அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க நடந்து போகக்கூடிய அந்த ரூட் எல்லாமே அதில் அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அது போக அவங்க நடந்து போகிறப்போ பார்க்கக்கூடிய வனவிலங்குகள், யானையை பார்க்குறாங்க இல்லை புலி பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஆப்பில் வந்து அவங்க நோட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் வந்து புலி பார்த்தோம், மான் பார்த்தோம், இல்லை யானை பார்த்தோம், இல்லை கரடி பார்த்தோம். அந்த கரடி வந்து ஆண் கரடியா பெண் கரடியா, இந்த மாதிரியான நேரடியான டைரக்ட் சைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நேரடியாக அவங்க பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க நோட் பண்ணோம். அதே மாதிரி இன்டைரக்ட் சைட்டிங், அதாவது அந்த வனவிலங்குகளோட எச்சங்கள், அதோட கால் தடங்கள், அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். இந்தந்த இடத்துல இந்தந்த வனவிலங்குகளை அவங்க பார்த்தோம். அதே போல் இறந்து கிடக்கக்கூடிய அந்த சடலங்களையும் அவங்க நோட் பண்ணணும். இப்போது ஏதாவது மான் இறந்து கிடக்கு இல்லை யானை இறந்து கிடக்கு அப்படின்னா அதை அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட அந்த வனச்சரக அலுவலருக்கு வந்து அதை தெரியப்படுத்துவாங்க. இது வந்து அந்த வேட்டை தடுப்பு சம்மந்தப்பட்ட பணி. அது போக அந்த காட்டுக்குள்ளே யாராவது வெளிநபர்கள் உள்ள நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கண்காணிக்கணும். இப்போ நடந்து போகிறப்ப யாராவது தீ வச்ச தடங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்கள் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதை வந்து சம்மந்தப்பட்ட அவங்களோட மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து அந்த தேடுதல் பணி நடத்தி யாராவது உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த செயல்பாடுகள் ஈடுபடுவாங்க. இது வந்து வேட்டை தடுப்புக்கு சம்மந்தப்பட்ட பணிகள். இது தவிர்த்து மழைக்காலங்களில் ஏதாவது மரம் ஏதாவது உறிஞ்சி விழுகுது, ரோட்டில் ஏதாவது பாறைகள் வந்து விழுகுது அப்படின்னா அதை அப்புறப்படுத்துகிற பணியை வேட்டை தடுப்பு காவலர்கள் செய்கிறாங்க. அது போக களைச்செடிகளை ரிமூவ் பண்ணுறது, அதாவது இப்போ முதுமலையை பொறுத்தளவுக்கு லண்டானா அப்படின்னு சொல்கிற ஒரு களைச்செடி வந்து ரொம்ப பரவலாக இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுல வந்து வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. அது போக கோடை காலங்களில் வந்து காட்டுத்தீ பரவலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த நேரங்களில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறதுக்கான பணிகளையும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. அவங்க பேர் தான் வேட்டை தடுப்பு காவலர்கள், ஆனால் அவங்க செய்யக்கூடிய பணிகள் வந்து வேட்டை தடுப்பு பணியை தவிர்த்து பல பணிகளை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 5 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. அந்த புலிகள் காப்பகங்கள் மொத்தத்திலையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஏபிடபிள்யூக்கள் பணியில் இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட பார்வை. இந்த ஏபிடபிள்யூ வேலை இவ்வளோ கடினமான வேலையாக இருக்குது நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த வேலைக்கு வரக்கூடியவங்களுடைய சமூக பின்னணியுமே நீங்கள் சொன்ன மாதிரி பழங்குடியினராக இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை உத்தரவாதம் தற்போது இருக்குது?
ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜியோ வந்து பாஸ் பண்ணி அந்த ஜியோ வந்து உங்களோட வேலை பாதுகாப்பு வந்து சுத்தமாக பறிக்கிற அளவில் இருக்குன்னு. அது நிலைமை மாறிடுச்சா? கிட்டத்தட்ட போட்டு நம்ம 1.5 வருஷம் இருக்கும் அந்த வீடியோ போட்டோம். அது நிலைமை மாறிடுச்சா இல்லை இன்னுமே அது தொடருதா? இல்லை, அந்த நம்ம பேசின விஷயம் வந்து இன்னமும் மாறல. அந்த தனியார் வெளிமுகமை மூலமாக அவங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்ற பணி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே இருந்த அமைப்பு எப்படின்னா, ஒரு 10 வருடம் அவங்க வந்து ஒரு வேட்டை தடுப்பு காவலராக எந்தவித இடைநிற்றலும் இல்லாமல் அவங்க பணி செய்யும் பட்சத்தில் அவங்க வந்து வனக்காவலராக வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இது வந்து பழங்குடியினர்களுக்கு மட்டும். ஏன்னா வனக்காவலர் ஆகிறதுக்கு வந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து 10வது முடிச்சிருக்கணும். வன பாதுகாவலர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஆகிறதுக்கு 12வது முடிச்சிருக்கணும். அப்போ இவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறதுனால பல நேரங்களில் அவங்க வந்து ஒரு பள்ளி படிப்பு வந்து 8வது 9வது இடைநிற்றல் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குடும்ப சூழல் காரணமாக அவங்களால பள்ளி படிப்பை தொடர முடியாது. அந்த வகையில் ஒரு 10 வருடம் தொடர்ந்து அவங்களோட கஷ்டப்பட்டு எந்தவித சர்வீஸ் பிரேக்கும் இல்லாமல் 10 வருடம் இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் மூலமாக ஒரு வனக்காவலராகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த தனியார் வெளிமுகமை மூலமாக இப்போ பணியில் ஈடுபடுத்துவதற்கான அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதற்கான அந்த பணி கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2019 வரைக்கும் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 800லேருந்து ஒரு 900 பேர் வந்து ஒரு அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் பேர் இருக்குது. அவங்க வந்து 10 வருடம் நிறைவடையும் பட்சத்தில் அவங்க வந்து வனக்காவலராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த அவுட் சோர்சிங் முறை வந்து 2013லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 2013க்கு அப்புறம் பணியில் சேரக்கூடிய பழங்குடியினர், இந்த வெளிமுகமை மூலமாக பணியமர்த்தக்கூடிய பழங்குடியினர் வந்து ஒரு 10 வருடம் கழித்து அவங்க வந்து வனக்காவலருக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது நம்ம இல்லை அப்படின்றதான் இப்போ இருக்கிற கலாச்சூழலாக இருக்குது. 2024 தான் அந்த தனியார் வெளிமுகமை மூலமாக தான் இவங்களை பணியமர்த்தணும் அப்படின்றது பரவலாக பேசப்பட்டது. அந்த வகையில் தான் 2024 நவம்பர் மாதம் வந்து கோயம்புத்தூரில் வந்து வேபிடபிள்யூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான திட்டத்தை வந்து அரசு கைவிடணும். அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று அங்கே ஈடுபட்ட அந்த வேட்டைத்தடுப்பு காவலர்களுக்கு ஆதரவாக அவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்க. அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சண்முகம் அவர்கள் வந்து 2-3 பொதுக்கூட்டங்களில் வந்து இந்த வேட்டைத்தடுப்பு காவலர்கள் பற்றின அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரியான தனியார் வெளிமுகமை மூலமாக அதை பணியமர்த்துற தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஏபிடபிள்யூக்கு வந்து அந்த தனியார் வெளிமுகமை மூலமாக ஈடுபடுத்துறதுனால இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தை வந்து திரும்ப பெறுறதுக்கான நடவடிக்கையை உடனே மேற்கொள்ளணும். சப்போஸ் அந்த மாதிரியான நடவடிக்கை அவங்க மேற்கொள்ளாத பட்சத்தில் இடதுசாரிகள் ஏற்கனவே இடதுசாரிகள் வந்து ஏபிடபிள்யூக்கு ஆதரவாக நின்றுருக்கிறாங்க போன 2024 நவம்பர் மாதம் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இந்த அரசையும் நிர்பந்திச்சு திட்டத்தை வந்து திரும்ப பெறுவதற்கான அழுத்தத்தை வந்து இடதுசாரிகள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். வேட்டைத்தடுப்பு காவலர்கள் பணி வந்து ஒரு நிரந்தர பணி கிடையாது. அது வந்து ஒரு தற்காலிக பணி. பல நேரங்களில் அவங்க வந்து அதிகாரிகளின் ஆதரவோட தான் அவங்க செயல்பட்டாகணும். அப்போது நீ ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திட்டமாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றப்போ அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அதையும் மீறி 2024 வந்து அவங்க போராட்டம் பண்ணது காரணம் வந்து அது அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்க போகுது அப்படின்றனால அவங்க வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அது ஒரு போராட்டம் தான் பண்ணாங்க. இன்னொன்று அவங்க அமைப்பாக திரவுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. இப்போ வேட்டைத்தடுப்பு காவலர்கள் வந்து ஒரு அமைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு அசோசியேஷனோ இல்லை ஒரு சொசைட்டி அவங்களுக்கு வந்து பெருசாக இல்லை. அப்படியே இருந்தாலுமே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி ஒரு அசோசியேஷன் இருந்திருக்கு. ஆனால் அது செயல்பாட்டில் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய வேட்டைத்தடுப்பு காவலர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து ஒரு முழு செயல்பாட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நம்மள மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் வந்து வெறுமனே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு நம்மளோட வேலையை பார்க்குறதா இல்லாமல் என்னோட ஆராய்ச்சி அவங்கள பயன்படுத்தி அவங்களோட ஆராய்ச்சி நான் முடிச்சிருக்கிறேன். அப்போ என்னை மாதிரியான ஆட்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கான குரலை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவங்களுக்கான குரலை நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்ன சொல்கிறது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட வேலை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு குறையும் அவங்க அதிகாரிகள்கிட்ட எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஏன்னா இவங்க ஒரு டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கிறனால அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட பணியிலேருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ நான் 10 வருடங்கள் தொடர்ந்து பணியாற்றுறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை ஏதாவது குறைகள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலையிலேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக சொல்லிடுவாங்க. அப்போ அது பிரேக் ஆஃப் சர்வீஸ் ஆயிரும். அப்போ இதெல்லாம் அவங்க தவிர்க்கிறதுக்காக தான் எந்தவித அழுத்தமோ அல்ல அதிகாரிகள்கிட்ட போய் குறை சொல்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பெருசாக அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுக்கான குரல் நம்ம ஒழிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். தோழர் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏற்கனவே நம்ம அந்த ஏபிடபிள்யூ பற்றி பேசியிருக்கோம். நம்ம கிட்ட தோழர் பி சண்முகம் அவர்கள் கூட உங்ககிட்ட பேசியிருக்காரு அது சம்மந்தமாக அந்த வீடியோ பார்த்துட்டு. இன்னும் தொடர்ச்சியாக பேசுவோம். கண்டிப்பாக இடதுசாரிகள் இந்த பிரச்சனையில் தலையிடுவாங்கன்னு நம்புவோம். இந்த அரசாங்கமும் இந்த ஜிஓ அல்லது இந்த சர்க்குலரை திரும்ப பெறுவாங்கன்றதை நம்புவோம். ஏபிடபிள்யூக்காக தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.